மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண விருந்திற்கான ஏற்பாட்டில் பொதுமக்கள் தாங்களாக முன்வந்து பணிகளை மேற்கொண்டனர். மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் வியாழனன்று காலை கோலாகலமாக நடந்தது. சுவாமி அம்மன் திருக்கல்யாணத்தை ஒட்டி 75,000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு விருந்தளிக்கப்படுகிறது. இதற்காக மதுரை சேதுபதி மேல்நிலைப் பள்ளியில் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பழமுதிர்ச்சோலை திருவருள் முருகன் பக்த சபை சார்பில் ஏற்பாடு செய்யப்படும் இந்த விருந்திற்கு தேவையான காய்கறிகளை மார்க்கெட் வியாபாரிகளும் மளிகைப் பொருட்களை மளிகை வியாபாரிகளும் அன்பளிப்பாக வழங்கினர். இதன்படி வெள்ளியன்று நடைபெறும் விருந்திற்கான பணிகள் திருக்கல்யாணத்திற்கு முன்பே தொடங்கியது. காய்கறிகளை வெட்டுவதற்காக நூற்றுக்கணக்கான பெண்கள் தானாக முன்வந்து பணிகளை மேற்கொண்டனர். 3000 பேருக்கு உணவளிக்க கேட்டுக்கொண்டார்கள். இன்று 15 வருடங்களில் 70,000 பேருக்கு உணவளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை மீனாட்சி செய்தார்கள். எங்கள் அமைப்பிலிருந்து அனைவரும் இதை செய்து கொண்டு இருக்கிறோம். இதுக்கு எல்லா மக்களும் வெளியூரிலிருந்து உள்ளூரிலிருந்து வந்து நடத்தி கொடுக்கிறார்கள். இதுக்குண்டான காய்கறிகளே மார்க்கெட் வியாபாரிகளே அன்பாக கொடுத்து விடுகிறார்கள். கிளமாசி வீதியிலிருந்து மளிகை சாமான்கள் வந்து விட சுவை நிறைந்த விருந்து நிறைவு பெற்றதும் அம்மனுக்கு திருமண மொய் வழங்கும் வைபவம் நடக்கிறது.